விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். தற்போதைய இந்த பேரணியை பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய முதல் கருத்து என்ன? இந்த பேரணி இன்னும் தமிழர்களிடையே இனமான உணர்வு உள்ளது, மனித நேயம் உள்ளது. மரண தண்டனை கூடாது என்று ஆயுள் தண்டனை பெற்று இன்னும் விடுதலையாகாதவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற உணர்வு கொண்டவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் இருக்கத்தான் செய்கிறது, கணிசமான அளவில் என்கிற உணர்வை நான் பெறுகிறேன். இந்த பேரணிக்கு மத்திய அரசு செவிசாய்க்குமா? இந்த பேரணி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் தான். மத்திய அரசு இதற்கு ஒருபோதும் செவிசாய்க்க வாய்ப்பில்லை என்பதனுடைய கருத்து. ஆனால் மாநில அரசு ஆளுநருக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 161 பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்வதற்கு முன்வர வாய்ப்பு இருக்கிறது. மாநில அரசு துணிந்து முடிவெடுக்க வேண்டும், அவ்வளவுதான். இதில் வேற எந்த சிக்கலும் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்பதை காரணம் காட்டி மத்திய அரசு மேலும் இதை தள்ளி போட வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் மாநில அரசு சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆயுள் தண்டனை கைதிகளாகத்தான் இப்போது அவர்கள் உள்ளனர். யாரும் அதிலே மரண தண்டனை கைதிகளாக கூட அல்ல. எனவே அவர்களை விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு மாநில அரசின் கைகளில் இருக்கிறது. ஆளுநருக்கான அதிகாரமாக அது இருக்கிறது. எனவே அவர்கள் விடுதலை செய்ய முன்வர வேண்டும். இவர்களுடைய போராட்டம் என்பது பல கட்டங்களை கடந்து வந்திருக்கு. உண்ணாவிரதம் இந்த மாதிரியான பல கட்டங்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு போராட்டம் இன்னைக்கு நடக்குது. இவர்கள் மனு அளிக்கவும் உள்ளார்கள். இவர்களுடைய விடுதலை வலியுறுத்தி உடனடியாக தமிழக அரசு செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கை என்னவா இருக்கு? இந்த பேரணி உண்மையிலேயே வேலூரிலிருந்து தொடங்குவதாக இருந்தது. காவல்துறையினரும் அதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார்கள். நேற்று வரையில் எந்த மறுப்பும் இல்லாமல் இருந்த நிலையில் அங்கிருந்துதான் பேரணி தொடங்கப் போகிறது என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் அவ்வளவு தூரம் பேரணிக்கு அனுமதி இல்லை என்று சென்னையிலே ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து தொடரலாம் என்று அனுமதி தந்தார்கள். ஒட்டுமொத்தமாக முற்றிலும் அனுமதி மறுக்காமல் சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்தாவது தொடங்குவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்களே, அந்த அளவுக்கு தமிழக அரசுக்கு ஈரம் இருக்கிறதே என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லது ஆறுதல் அடைகிறேன். இந்த பேரணியை அனுமதித்தது மட்டுமில்லாமல் சிலரை சந்திப்பதற்கு முதல்வர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும் தகவல். இந்த பேரணியில் பங்கேற்கக்கூடிய தலைவர்களில் ஒரு சிலரை 2 பேரோ 4 பேரோ சந்தித்து மனுவை கொடுப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் நான் அறிகிறேன். முதல்வர் இருந்து வாங்குகிறாரா அல்லது அவர் தரப்பில் யாரேனும் பிரதிநிதிகள் வாங்குகிறார்களா என்று தெரியவில்லை. என்றாலும் கூட இந்த அளவுக்கு அனுமதி தர முன்வந்திருப்பது, சந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி இருப்பது சற்று ஆறுதலை அளிக்கிறது. இந்த பேரணி அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழ் உணர்வாளர்கள் நகர்த்தும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு திருமாவளவன்.